ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ அப்ளை பண்ணவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின். ஆனால் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்கிறது அது இன்னும் மேலே போகும், 2000லாம் விரைவில் தொட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ மோர் ஓராட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தீபாவளி போனஸ் மாதிரி ஒரு சின்ன தீபாவளி போனஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த எல்ஜி ஐபிஓ அலாட் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வீடியோ காலில் வரும், பட் இன்றைக்கி நைட்டு வந்து ரூபிகான் ரிசர்ச்சோட அந்த ஐபிஓ அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஸோ அதில் லிங்க் கிடச்சுன்னா கொஞ்சம் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரூபிகான் ரிசர்ச்சும் ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் ஒரு டீசன்ட் லிஸ்டிங்கேன்னு இருக்குது, அதுவும் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ நிஃப்டி 50 25145 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 81 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 82029 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 297 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 128 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 56496 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 35214 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 115 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஸ்மால் கேப் 503 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 52643 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் வந்து 1508 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க, டிஎஸ் வந்து 3661 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைரோகார் டெக்னாலஜிஸ் ஆக்சுவலி கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 48% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான், நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் வச்சுருக்காரு. அவரோட நேமும் எனக்கு மறந்துடுச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோஸ்லலாம் நிறைய வருவார், வேலுமணின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ அவரோட கம்பெனி தான் இந்த தைரோகார் டெக்னாலஜிஸ். நெட் ப்ராஃபிட் 48% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. 7 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 202 கோடி ரெவன்யூவும் பண்ணியிருக்கிறாங்க. 163 கோடியிலேருந்து 202 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. 23% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. டொமஸ்டிக் டெஸ்டிங் சர்வீஸ்லேருந்து வந்த ரெவன்யூ 24% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 204 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக இமேஜிங் சர்வீஸ் ரெவன்யூ 14 கோடியாட்டு அது அன்சேஞ்சாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் எபிட்டா பார்க்கும்போது 40% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 69 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 30%லேருந்து 34% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. நெட் ப்ராஃபிட் 48% இம்ப்ரூவ் ஆயிருன்னு சொல்லியிருந்தேன், 43 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 7 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 24 இது போக பார்த்தீங்கன்னா 2:1 அந்த ரேஷியோவில் போனஸு, அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து லேட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தைரோகார் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் 4.5% விழுந்திருக்கு, 4.5% விழுந்திருக்கு, 1195 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 5.1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 13,995 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. சீக்வென்ஷியல் பேசிஸில் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 4.7% இம்ப்ரூவ் ஆயிருக்குது, ரெவன்யூ 4.8% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா 15 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 21 நவம்பர் 12 முன்னாடி அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிட் கம்பெனியோட எபிட் பார்க்கும்போது 1699 கோடியாக இருக்குது, 33% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $816 மில்லியன் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு இந்த குவார்ட்டரில். இது போக அவங்க கைவசம் இருக்கிற ஹெட் கவுண்ட், டோட்டல் ஹெட் கவுண்ட் 1,52,714 எம்ப்ளாயிஸ் கைவசம் வச்சுருக்காங்க. ஹெட் கவுண்ட் வந்து பார்க்கும்போது 1559 ஹெட் கவுண்ட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்ரிஷன் ரேட் லாஸ்ட் 12 மந்த்ஸில் 12.8% இருக்குது. யூஎஸ் டேர்ம்ஸில் பார்க்கும்போது $1586 மில்லியன் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க, 1.4% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 0.2% விழுந்திருக்குது. இது போக கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் பார்க்கும்போது 1.6% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் 0.3% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜின் 12.1% இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ இது டெக் மஹிந்திரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் டெக் மஹிந்திராவோட ஷேர் ப்ரைஸ் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியானா அதோட வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெயிட் மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து டெக் மஹிந்திரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 4.5% விழுந்திருக்கு. டீல் கொஞ்சம் பரவாயில்லாமல் வின் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஒரு 15 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஓவராலாட்டு பார்க்கும்போது மற்ற ஐடி கம்பெனிஸ், எல்லா ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல டீசென்ட் டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1633 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15.71% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 3248 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 16.91% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 2574 கோடியாக இருக்குது. நெட் ரெவன்யூ ஆர் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் Q2ல 13.73% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 4093 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 37.10% இருக்குது.
ரிட்டர்ன் ஆன் அசட் 1.82% ஆட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22.58% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க Q2ல. டோட்டல் பிஸ்னஸ் பார்க்கும்போது 14.20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5,63,909 கோடியா இருக்குது. டெபாசிட் ஒரு 12.13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3,09,791 கோடியா இருக்குது. கிராஸ் அட்வான்சஸ் 16.83% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2,54,118 கோடியா இருக்குது. ரேம் அதாவது ரீட்டைல் அக்ரி எம்எஸ்எம்இ இந்த பிஸ்னஸ் பார்க்கும்போது 16.94% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இதில் ரீட்டைல் அட்வான்சஸ் பார்க்கும்போது 37.45% இயர் ஆன் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. என்பிஎஸ் குறிப்பாட்டு இதான் பேட் லோன்ஸ்னு சொல்லுவாங்க. கிராஸ் என்பிஏ 1.72% இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் என்பிஏ வந்து 0.18% இருக்குது. இது முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குது. ஸோ அசட் குவாலிட்டி ஒரு நல்ல ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 98.34% இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணும்போது முந்தின குவார்டரில் 98.36% இருந்துச்சு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்லேயும் 98.36% இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டோட்டல் பேசல் 3 கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 18.13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காமன் ஈக்விட்டி டயர் 1 ரேஷியோ 14.05% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் இந்த குவார்ட்டரில் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10 இயர் டயர் 2 பாண்ட் சேல் வந்து முடிவெடுத்திருக்காங்க. 7,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 இயர் டயர் 2 பாண்ட் சேல் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு முடிவெடுத்திருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26ல் ஃபர்ஸ்ட் பேங்க் இதை பண்ண போகிறாங்க. இதில் 5,000 கோடி வந்து பேஸ் இஷ்யூவாக இருக்கும். க்ரீன் ஷோ ஆப்ஷன் மூலமாட்டு ஒரு 2,500 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 5 இயர் கால் ஆப்ஷன் வருது. இந்த பாண்ட் வந்து 5 இயர் கால் ஆப்ஷன் கொண்டு வரத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டாக இருக்க அரௌண்ட் 1,749 வரைக்கும் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 49% லிஸ்டிங்கில் தான் சம்திங்கில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் செல் பண்ணும்போது ஒரு 46% லிஸ்டிங்கில் இருக்கும்போது நான் செல் பண்ணேன். ஏன்னா எனக்கே கொஞ்சம் பயம் கொடுத்துடுச்சு. 50% இருந்தது, சடனாக பார்த்தீங்கன்னா 45 வந்துச்சு. அடுத்தது எகெயின் வந்து ஒரு 49, 48 அந்த ரேஞ்சிலே மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவுக்கு நிறைய கம்பெனிஸ் பைக்கால் கொடுக்குறாங்க. இல்லை எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் 2,050 ரூபா பார்த்தீங்கன்னா இப்போ டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் எக்ஸிட் பண்ணியாச்சு. நிறைய பேர் வச்சுருப்பீங்க, ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் டிஎல்எம் கொடுத்த அப்டேட்டு. இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ வந்து 20% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 310 கோடியாக இருக்குது. இது போக நெட் ப்ராஃபிட் 32 கோடி பண்ணியிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட் டபுள் ஆகிருக்குது. எபிட்டா 1% விழுந்திருக்குது. 31.20 crores இருந்திருக்கு. மார்ஜின் 10% இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு 8.1%. இது போக நீங்கள் கவனிக்க வேண்டியது மெட்டீரியல் காஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அந்த இதில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு யுஎஸ் ஆப்ரேஷனில் வந்து காஸ்ட் பெனிஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அதர் இன்கம்னி பார்க்கும்போது ஒரு ஏர்ன் அவுட் ரிவர்சல் நடந்திருக்கு. 19.6 crores ஒரு ஏர்ன் அவுட் ரிவர்சல் நடந்திருக்குது. லோவர் எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் வந்து ஒரு 11.8% இருக்குது. இது போக ஒரு ஒன் டைம் கெயினும் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்குது. 25.8% நார்மலைஸ்ட் ETR. நார்மலைஸ்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 12.6 crores இருக்குது. இது வந்து அவங்களோட சீக்வென்ஷியல் பேசிஸில் 68.4% ரைஸ் ஆயிருக்கு. பட் இயர் ஆனர் பேசிஸில் 18.7% டிக்ளைன் ஆயிருக்கு. பிஸ்னஸ் செக்மெண்ட்னி பார்க்கும்போது லார்ஜ் ஆர்டர் கம்ப்ளீட்டேஷன் 90% இயர் ஆனர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. ஏரோஸ்பேஸோட க்ரோத் 4-7% இருக்குது. இண்டஸ்ட்ரியல் அண்ட் மெட்டெக் செக்மெண்ட் 256% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது போக மெட்டெக் செக்மெண்ட் 114% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல் 256%, மெட்டெக் செக்மெண்ட் வந்து 114% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 புதிய குளோபல் கிளைண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானீஸ் சேர்ந்த ஜப்பான் கம்பெனியாக இருக்கிற இவாட்டோல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆட் பண்ணியிருக்காங்க. இவி சார்ஜிங் கம்பெனி. ஸோ இது ஒரு 497.7 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து இன்டேக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஆர்டர் பேக்லாக் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுது. ஸோ ஆர்டர் இன்டேக்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் 130% இயர் ஆனர் பேசிஸில் க்ரோத் இருந்திருக்கு. இது சைன் டிஎல்எம் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியாவோட ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் 95% செப்டம்பரில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு யூஎஸ்க்கு தான் நம்ம அதிகப்படியாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். $1.8 பில்லியன் செப்டம்பரில் மட்டுமே எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் 95% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 4 monthsல பார்த்தீங்கன்னா 60% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. $13.5 பில்லியன் இருக்குது. யூஎஸ்க்கு மட்டுமே டோட்டல் எக்ஸ்போர்ட் 70% போயிருக்குது. இதிலே 200% க்ரோத் இருந்திருக்கு எக்ஸ்போர்ட்டில். ஏப்ரல் டு செப்டம்பர் பீரியடில் $9.4 பில்லியன். ஸோ இந்தியா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபினான்ஷியல் 25 to 26 இந்த ஃபினான்ஷியல் இயரில்
எக்ஸ்போர்ட் வந்து $35 பில்லியன் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸில் மட்டுமே. ஆனந்த்ராஜ் லிமிடெட் 1100 கோடி QIP மூலமாக ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ₹662, 4.86% டிஸ்கவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனந்த்ராஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ். ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது, இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் 75 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 51.17 crores நெட் லாஸில் இருந்திருக்கு. இப்போது 74.7 crores நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 310 கோடி பண்ணியிருக்கிறாங்க, இதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. எபிட்டா 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 160 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு UAEயில் அவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குது, அது மூலமாட்டு ஒரு $49.667 மில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க UAEயில். இது வந்து லீலா ஹோட்டல்ஸ் போஸ்ட் பண்ண லீலா பேலஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹோலி ஓன் சப்சிடரி மூலமாட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக பண்ணியிருக்காங்க, அதாவது இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவன்யூ வந்து ஸ்டாண்டலோன் ரெவன்யூ $100 மில்லியன் Q2ல் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் HL டெக்னாலஜிஸ் தான் அந்த கம்பெனி. $100 மில்லியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாட்டும் அவங்களுக்கு ஸ்டாண்டலோன் ரெவன்யூ வந்திருக்குது. இது கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிற விஜயகுமார் அவர் தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏஐ பவர் சொல்யூஷன் நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ஏஐ இதிலெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு கம்பெனி ஏஐ ரெவன்யூ மட்டும் ஸ்டாண்டலோன் ரெவன்யூ $100 மில்லியன் வந்து ரீச் பண்ணியிருக்குது HL டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் வேதாந்தா 17,000 கோடி ஒர்த் ஆஃப் அக்யூசிஷன் ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸு. அந்த அக்யூஷனுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து ஒரு $15 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. ஆந்திர பிரதேஷில் வந்து ஒரு ஹப்பு போட இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க, டேட்டா சென்டர் பிஸ்னஸ். இது போக வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் இவங்களுக்கு கூட இப்போ பார்ட்னர்ஷிப்பில், இது எல்லாமே பார்ட்னர்ஷிப்பில் தான் வராங்க. இப்போ பாரதி ஏர்டெல் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஹப் ஓடுறதுக்கு. அது மாதிரி இவங்க அதானி குழுமத்துக்கூட கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போடுற இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இவங்க எலன் மஸ்கோட கம்பெனி ஸ்டார்லிங் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும் போதும் ஏர்டெல் கூட பார்ட்னர்ஷிப்பு, இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஜியோ கூடயும் பார்ட்னர்ஷிப். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பெனிஸ் இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டொமஸ்டிக் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பேசிஸில் உள்ளே வராங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கிடச்சிருக்கு. 14,000 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டரை தட்டி தூக்கியிருக்காங்க. NHS பிஸ்னஸ் சர்வீஸ் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இங்கிலாந்து பேஸ்ட் கம்பெனி, அவங்களோட நியூ ஒர்க் ஃபோர்ஸை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட்டு 14,000 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட்டு, 1.2 பில்லியன் பவுண்ட்ஸ், கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் அந்த வேல்யூ, இந்தியன் மதிப்பில் 14,000 கோடி கான்ட்ராக்ட்டு. ஸோ இது இன்ஃபோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் அக்டோபரில் பார்க்கும்போது இதில் பஜாஜ் ஆட்டோ தான் டாப்பு. 11,418 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 3.2% மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ் ஆகி 22% இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் பார்க்கும்போது 11,089 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் ஷேர் 21%, செப்டம்பரில் 21.9% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 21% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏத்தர் எனர்ஜி இவங்களுக்கு வந்து 9,805 யூனிட்ஸ் விற்றுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் 1.4% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ 18.8% இருக்குது. ஹீரோ மோட்டருக்கு அப்போ வந்து 6,305 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 12% மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 5,859 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. 1.6% மார்க்கெட் ஷேர் விழுந்து 11.3% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் அக்டோபரில் ஸ்டார்டிங்கில் உள்ள அப்டேட்டு. பட் மந்த் எண்டிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஐசிசி ப்ரொடென்ஷியலோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. நெட் ப்ராஃபிட் 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 296 கோடி. நெட் ப்ரீமியம் இன்கம் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 11,843 கோடி. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 3.21 lakh crore இருக்குது. இது போக 13 month பெர்சிஸ்டன்சி ரேஷியோ 82.4% இருக்குது. 61st month பெர்சிஸ்டன்சி ரேஷியோ 59.4% இருக்குது. இது போக பார்க்கும்போது சால்வன்சி ரேஷியோ 213.2% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஐசிசி ப்ரொடென்ஷியல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஐசிசி லோம்பரோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் ப்ரீமியம் 2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 650 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் 819 கோடி பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 6,582 கோடியாக இருக்குது. கிராஸ் ப்ரீமியம் இன்கம் 1.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 7,058 கோடியாக இருக்குது. இது போக இன்ட்ரீம் டிவிடன் 650 காசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
கிராஸ் டைரக்ட் ப்ரீமியம் 14,331 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் 0.5% விழுந்திருக்கு. பட் இண்டஸ்ட்ரி க்ரோத்தை கம்பேர் பண்ணும்போது 7.3% க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஐசிசி லோம்பார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஒரு டீசென்ட் டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலும் வச்சுருக்கிறோம். அதில் வந்து நம்ம எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கொடுக்குறதில்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஏன் ஜாயின் பண்ணுற சொல்லனா, சில நியூஸஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ், சடனாக வர நியூஸஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவேன். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த டீம் அந்த குரூப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ண மாதிரி வச்சுருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் நானே ஆக்டிவில் இல்லாட்டாலும் நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி வர நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரோ வந்து ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு ஒரு நண்பர் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ தேவையில்லாத ஸ்பீச் எல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி ஒருத்தவங்க தெரியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த டெலகிராம் சேனல். நானே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு அதை பார்க்கும்போது. நியர்லி 800 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ விரைவில் அது 1K மெம்பர்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டெலகிராம் சேனல். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்பெற்றுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஐபிஓ டீட்டெயில்ஸும் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.